أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقولوا للناس حسنا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி ஜித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா. எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்வோமாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அன்னாதம் குடும்பத்தார்கள், தோழர்கள், இமாம்கள், பெரியோர்கள், நாதாக்கள், ஷேக்மார்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியார்களே, வயது ஏற ஏற, வாலிபம் கரைய கரைய, வயோதிகம் நிறைய நிறைய, அந்த நேரத்தில் நாம் நினைப்பது எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் சிறகடித்து பறந்தோம் என்ற நினைப்பு அந்த முடியாத காலகட்டத்தில் நாம் நினைக்க தோன்றுகிறது. ஒவ்வொரு நொடியும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கழிந்து கொண்டே செல்கின்றது என்பதை உணர்த்தி காட்டுகின்றது. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிறு பிராயத்தில் எப்படி நடக்க வேண்டும், நடு பிராயத்தில் எப்படி நடக்க வேண்டும், முதிய பிராயத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அழகான முறையில் சொல்லி தந்திருக்கின்றார்கள். சில பேர் நினைக்கலாம், திருமணம் முடிப்பதற்கு முன்னால் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தோம், திருமணம் முடித்த பிறகு எவ்வளவு இன்னல்களில் வாழ்கிறோம் என்று நினைக்கலாம். சில பேர் நினைக்கலாம், திருமணத்துக்கு முன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டோம், திருமணத்துக்கு பிறகு இவ்வளவு இன்பத்தில் வாழ்ந்தோம் என்று நினைக்கலாம். ஒவ்வொரு வாழ்க்கையும் வித்தியாசமாக மாறுபடுகின்றது. சிலருக்கு அப்படி வாழ்க்கை, சிலருக்கு இப்படி வாழ்க்கை. எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாலும் உறவை பேணி வாழுங்கள் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஒரு மனிதரோடு மனிதர் எவ்வாறு பேச வேண்டும், தன் மனைவியோடு கணவனோடு எவ்வாறு உறவாட வேண்டும், தன் பிள்ளைகளோடு குழந்தைகளோடு எவ்வாறு மகிழ்ச்சியுற வேண்டும், தன் உற்றார் உறவினரை எப்படி உறவாடி கொள்ள வேண்டும், நண்பர்களோடு அக்கம்பக்கத்தோடு உற்றார் உறவினரோடு ஊர் ஜனங்களோடு எவ்வாறு உறவாட கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அமைதியாக இருக்க வேண்டிய இடத்திலேயே அமைதியாக இருந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு சால சிறந்தது. மண் சக்கத்த சலிம மண் சலிம நஜா. அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றிகள் மேம்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது என்று சொல்லி காட்டியிருக்கின்றார். குறைவாக பேசக்கூடிய நேரத்தில் குறைவாக பேசிக்கொள்ளுங்கள், அதிகமாக பேசி அவர்களை அவதூறு அவமகிழ்ச்சி கொள்ளாதீர்கள், அவமரியாதை கொள்ளாதீர்கள். இவர் என்ன பேச்சை நிப்பாட்ட மாட்டேங்கிறார அப்படி சொல்ற அளவுக்கு நம்முடைய பேச்சை வளர்த்தி விடாதீர்கள். மற்றவர்களுக்கு மரியாதை செய்யும் அளவுக்கு அவர்களுக்கு மதிப்பளித்து பேச கற்றுக்கொள்ளுங்கள் என்று பேச்சிலே கூட நமக்கு அழகான முறை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். பெரியவர்களுக்கு எவ்வாறு மதிப்பளிக்க வேண்டும், அவர்களுக்கு அவருடைய உரையாடலை எவ்வாறு கேட்க வேண்டும் என்பதை கூட சொல்லி தந்திருக்கின்றார்கள். மரியாதை என்பது என்ன? ஒருவர் நல்ல செய்தியை சொல்லி காட்டினார்னா எங்கேயோ பார்த்து கொண்டு யாரையோ பார்த்து கொண்டு கேட்பது அது கூட அவமரியாதை செயல் என்று சொல்லி தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது உள்ள சிறு பிரார்கள் எவ்வாறு நடக்கின்றார்கள், தாய் தந்தையர்கள் ஏதாவது சொல்லிவிட்டால் செல்போனை எடுத்து நோண்டிக்கொண்டே இருப்பார்கள், பதில் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், நிமிந்து கூட பார்க்க மாட்டார்கள். பாப்பா என்ன சொல்றாங்க, அம்மா என்ன சொல்றாங்க, அண்ணன் என்ன சொல்றான், தங்கச்சி அக்கா என்ன பேசுறாங்க, எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நான் என்ன வேலையில் இருக்க தெரியுமா, ஒரு அரட்டு அல்லது மிரட்டுறது. என் பிள்ளை ஒன்றும் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஏனென்றால் குழந்தையா இருக்கின்ற நேரத்திலே அவர்களை கட்டுப்படுத்தி அழகான அன்பான முறையில் சொல்லி கடத்தி குடும்ப நிகழ்ச்சிகளை, குடும்ப பாரம்பரிய பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க மறந்து விடுகின்றோம். ஏனென்றால் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த பாரம்பரிய பழக்கத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே இருக்கின்றோம். ஆகவே தான் நம்முடைய பிள்ளைகளும் நம்மை பார்த்து அன்பை இழந்து கொண்டே இருக்கின்றார்கள். வேறு எதுவுமே இல்லை.
மற்றொரு விஷயமாக, ஒரு மனிதரிடம் மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கண்ணை பார்த்து கண் பார்த்து பேசி பழகிக் கொள்ளுங்கள் என்று குழந்தைகளிடமிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்கேயாவது பார்த்து பேசிக்கொண்டே இருக்காதீர்கள், கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். அவர் என்ன சொல்கின்றார், என்ன சொல்ல வருகிறார் என்பதை கண் பார்த்து பேசி பழகிக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல பண்பாடு என்று இஸ்லாம் அழகான முறை சொல்லி காட்டியிருக்கின்றது. நேரத்தை சிறப்பாக செயல்படுத்துங்கள், வீணாக்காதீர்கள். ஒவ்வொரு நேரத்தையும் சிறப்பாக செயல்படுத்துங்கள், அதை வீணடித்து விடாதீர்கள். பேசும் முன் எதை பேசுகின்றோம், எப்படி பேசுகின்றோம் என்பதை தயார் செய்து பேசிக்கொள்ளுங்கள். இதுதான் ஒரு மனிதனுக்கு மற்றவர்கள் உணர்வளிக்கக்கூடிய முறை என்று இஸ்லாம் அழகானபடி சொல்லி தந்திருக்கின்றது. ஒரு மனிதர் உணர்ச்சியை புரிந்து கொள்ளக்கூடிய முறை இதுதான் என்று சொல்லி காட்டியிருக்கின்றது. நாம் இப்பொழுது காலத்தின் கட்டாயத்திலே மாறிக்கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சீர்பட்ட குணங்களை எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். உலகம் எப்படி போய்கொண்டிருக்கின்றோ அப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உருவாக்கினார்களோ அந்த முறைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். எதற்காக பாடுபட்டார்கள்? இப்படி சீரிய மனிதர்களை உருவாக்கத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திலே உருவாக்கிய முறைகளை பின்பற்ற செய்திருக்கின்றார்கள் என்பதை மறந்து வாழ்கின்றோம். நாம் என்ன செய்கின்றோம்? பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சட்டங்களை அவர்கள் பேணி பாதுகாக்கவில்லை என்றால் முதலில் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு மனிதரை ஓங்கி அடித்து விட்டால் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? அந்த மனிதரைத்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். தெரியாம அடிச்சிட்டம்பா, நான் ஏதோ கோபத்தில் அடிச்சிட்டேன், அதுக்கடுத்து அல்லாஹ் இந்த அடியானை அடித்ததுக்காக நீ என்னை மன்னித்து விடு. ஒரு மனிதர் மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோமே அல்லவா? பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்க இவர்கள் யார் என்று நாம் கேள்வி கேட்கின்றோம். அந்த கஃபாருல் ஹத்தாயா, தவறுகளை மன்னிக்கக்கூடியவர்கள் இவர்கள் யார் என்று கேள்வி கேட்கின்றோம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யணும்? மனிதர்கள் மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான் என்று ஆணித்தரமா சொல்லி காட்டுகின்றான். உணர்வுகளை கூட மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு சபை விட்டு ஒரு சபு தாண்டி வருகின்றோம், ஒரு மனிதரிடம் கால் பட்டுவிட்டது, தொட்டு முத்தம் இடுகின்றோம். அது என்ன அர்த்தம்? மன்னிச்சுக்கோ. இவர்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்கிற? ஓங்கி மிதிச்சுட்டு போவோம், அல்லாட்ட மன்னிப்பு கேட்க, கடைசி தொழுது முடிச்சவன் மன்னிப்பு கேட்போம் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமா இல்லை. சட்ட திட்டங்கள் எல்லாம் வகுத்தது பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடிக்க சொல்லவில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சேர்க்க சொல்லியிருக்கின்றான். அப்படி சேர்க்க எதுக்காக சொன்னது? இறைவனிடம் மட்டும் நீங்கள் மன்னிப்பு கேட்காதீர்கள், உங்களுக்கு சட்ட திட்டங்களை எல்லாம் சொல்லித் தந்த என்னுடைய ஹபீபாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் மன்னிப்பு கேட்காதவரை நான் மன்னிக்க மாட்டேன். ஆகவே தான் மௌலிது கிதாபில் கூட அந்த கஃபாருல் ஹத்தாயா என்று சொல்லி காட்டப்படும். நீங்கள் மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான். எங்கள் தவறுகளை மன்னிங்கள். ஏனென்றால் எங்களுக்கு சட்டம் போட்டது நீங்கள் தான். திருடையால் கையை வெட்டுங்கள், விபச்சாரம் செய்தால் கசையடி அடியுங்கள், கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள் என்று பல சட்டங்களை வகுத்து தந்தது நீங்கள் தான், இறைவன் உத்தரவுக்கு இணங்க. ஆக முதல் மன்னிப்பு நீங்கள் தான் எங்களை மன்னிக்க வேண்டும். அடுத்த மன்னிப்பு இறைவனிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மனிதனுக்கு மனிதன் மன்னிப்பு கேட்காதவரை இறைவன் எங்களை மன்னிக்க மாட்டானே. அப்படி இருக்கும்போது சட்டம் வகுத்த பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் மன்னிக்காதவரை நாங்கள் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? ஆகவே தான் தெருளை போல போஸ்டர், அறிவியனர்களுடைய செயல் என்று போஸ்டர் ஒட்டுக்கப்படுகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்பதா என்று போஸ்டர். சாதா மனிதர்களிடம் கூட அல்லாஹ் மன்னிப்பு கேட்க வைத்திருக்கின்றான் என்ற ஒரு அறிவுபூர்வமான செயல்பாடு கூட இவர்களுக்கு இல்லாமல் போஸ்டர் ஒட்டியிருக்கின்றார்கள். ஆக பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தந்திருக்கின்றார்கள்? உணர்வு பூர்வமான மனிதர்களை உணர்ச்சி பூர்வமாக மதியுங்கள் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார். முஸ்லிம் எல்லா மனிதர்களுடைய உணர்வுகளையும் பேணி பாதுகாக்க வேண்டும், அதுதான் உயர்ந்த குணத்தின் லட்சிய உணர்வு என்று சொல்லி காட்டியிருக்கின்றார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய பண்பை பற்றி கேட்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள், லவ் ஷிஅத லசாரத்து மஅய்ய ஜிபாலு தஹப். நான் நினைத்தால்
இந்த மலை தங்கமாக மாறட்டும், என்னுடன் வாரட்டும் என்று சொன்னால் வந்துவிடும். தங்கமாக மாறி என்னுடனே வந்துவிடும், நடந்து வரும் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஜானி மலக்கு, ஒரு மலக்கு என்னிடம் வந்தார். அவருடைய இடுப்பளவுதான் அந்த கல்பா இருந்தது. அந்த அளவுக்கு உயரமா இருக்கின்றார்கள் அந்த மலக்கு. கல்பாவின் இடுப்பளவுதான் அந்த மலக்கு இருக்கின்றார். அவருக்கு உயரமாக அந்த மலக்கு உயர்ந்திருக்கின்றார். இன்ன ரப்பக யக்ரஉ அலைஹி ஸலாம், இறைவன் உங்கள் மீது சலாமை எத்தி வைத்தான் என்று அந்த மலக்கு என்னிடம் சொல்லி காட்டியிருக்கின்றார். இன் ஷிஅத நபியின் அப்தன், நீங்கள் நபியாவும் இருக்கலாம், அப்தாவும் இருக்கலாம், எதை தேர்ந்தெடுக்கின்றீர்கள்? வயின் ஷிஅத நபியன் மலக்கன், நீங்கள் அரசராக ஆகலாம், நபியாகலாம், எதை தேர்ந்தெடுக்கின்றீர்கள் என்று அந்த மலக்கு கேட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உற்று நோக்கின்றார்கள். என்ன சொல்ல வராங்க என்று உற்று நோக்கின்றார்கள். பஷார இலைய அல்லாஹ் நஃப்ஸக, பணிவாக என்னிடம் பணிவாக நின்று கேட்கின்றார்கள், உங்கள் தாட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார். உடனே வகுல்து நபியன் அப்தன், நான் எதை தேர்ந்தெடுத்தேன் என்று தெரியுமா? நான் நபியாவும் அப்தாவும் இருக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்தேன். எதற்காக தேர்ந்தெடுக்கின்றார்கள்? ஒரு அடியானாக, அல்லாவின் அடியானாக தேர்ந்தெடுத்தால் தான் மக்களோடு மக்களாக உறவாடி அவர்கள் உணர்வையை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக வேண்டும். நான் அரசராக நபியாக இருந்தால் அரசரை பார்க்க மக்கள், சாதாரண மக்கள் நெருங்கிவிட முடியாது. அல்லாவை பார்ப்பார்கள் நபியா இருப்பதால். அரசராக இருந்தால் சாதாரண மனிதர்கள் பார்க்க முடியாது, அவருடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காக வேண்டி நான் அடியானாகவும் நபியாகவும் இருக்கின்றேன் என்று ஒத்துக்கொள்கின்றார்கள். என்றால் எதற்காக வேண்டி? மக்களோடு மக்களாக உறவாட வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் உணர்ச்சிகளை நாம் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்தாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். என்றால் எந்த அளவுக்கு மனிதர்களை புரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். தங்க மலையே நடந்து வரும் என்ற அளவுக்கு அவருடைய செல்வாக்கு, அரசரே தன்னுடைய கைகளில் வந்து தவழ்ந்துவிடும் என்று ஒரு செல்வாக்கு, அதையெல்லாம் உதறிவிட்டு மக்கள் தான் வேண்டும், அவர்களை உணர்வு பூர்வமான வாழ்க்கை தான் வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுத்து அதையே இறைவனிடம் பரிசாக வாங்குகின்றார்கள். என்றால் அதைத்தான் மக்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதர்களை நீங்கள் மதியுங்கள், அவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் கண்ணோடு கண்ணின்று பேசுங்கள், அவர்கள் எதை சொல்ல வந்தார்களோ அதை கவனியுங்கள், அதன்படி செயலாற்றுங்கள். அவர் சொல்வது தவறாயிருந்தால் இப்படி என்று திருத்திக் கொள்ளுங்கள், அவர் சொல்வது சரியாயிருந்தால் வாழ்ந்து காட்டுங்கள். இதுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்த போதனையா இருக்கின்றது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார். அல்லாஹ் சொல்லி காட்டினான், பிமா ரஹ்மத்தும் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் காரணமாக நீர் அவரிடம் மென்மையா நடந்து கொண்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். இது அல்லாஹ்வுடைய கொடுத்த ரஹமத் என்று சொல்லி காட்டினான். நீங்கள் கோபப்படாமல் சாந்தமாக ரஹமத்தாக மனிதர்களோடு மனிதராக உறவாடுகின்றீர்களே, அது யார் கொடுத்த பரிசு என்று தெரியுமா? நான் கொடுத்த பரிசு ரஹமத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மனிதர்களிடம் அழகானதை பேசுங்கள், அற்புதமானதை பேசுங்கள், அழகான முறையை உறவாடி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றார். அதுக்கு மேல நிறைய ஆயத்து இருக்குது. தாய் தந்தையில் எப்படி உறவாடுவது என்று இந்த ஆயத்துக்கு மேல நிறைய இருக்குது. நம்முடைய விஷயத்திற்கு வருகின்றேன். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு மனிதர் வருகின்றார். அந்த மனிதர் வந்தவுடனே பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் கூறுகின்றார்கள், இந்த மனிதர் மகா மோசமானவர், மகா மோசப்படவர், அவர் குணம் சரியே இல்லை என்று சொல்லி காட்டி, அப்படிப்பட்டவர் வருகின்றார் என்று சொன்ன உடனே அவர் சபையில் வந்து உட்காருகின்றார். அவரோடு இன்முகத்தோடு சந்தோஷமாக முகத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உடனே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டினார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அந்த மனிதர் இவ்வளவு அயோக்கியமானவர் என்று சொல்லி காட்டினீர்களே, ஆனால் அவர் உரையாடும் பொழுது இன்முகத்தோடு
மகிழ்ச்சியோடு நட்போடு உறவாடி கொண்டீர்களே என்று சொன்ன உடனே பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், நான் யாரையாவது பற்றி குறை கூறியிருக்கின்றேனா, யாரையாவது பற்றி தவறாக பேசியிருக்கின்றேனா? நிச்சயமா இல்லை. இவரை பற்றி ஏன் தவறாக சொன்னேன் என்று தெரியுமா? இவரை கண்ட மக்கள் எல்லாம் விரண்டு ஓடுவார்கள். ஆகவே தான் இவர் மூலம் எச்சரிக்கை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சொன்ன வார்த்தை என்று சொல்லி, இன்ன ஷர்ரன் நாசி இன்தல்லாஹ் மன்சிலத்தன் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அந்தஸ்தால் அல்லாஹ்விடத்தில் மனிதர்களிலே மிக மோசமானவர்கள் யார் என்று தெரியுமா? மன் தரக்கன் நாசி இத்திகா ஷர்ரிஹி, யாரை பார்த்து மக்கள் எல்லாம் விரண்டு ஓடுகின்றார்களோ அவர்கள்தான் மோசமானவர்கள் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார். ஆக தன் உணர்வை புரிந்து கொள்ளாமல் கடுகடுப்பான பேசக்கூடிய, புறம் பேசக்கூடிய, ஃபித்னா செய்யக்கூடிய ஒரு மனிதர்களை பார்த்து விரண்டோடக்கூடிய மக்களாக ஆகிவிடாதீர்கள். அந்த மக்களுக்கு முன்னால் நீங்கள் உணர்வு பூர்வமாக அவன் உணர்ச்சியை புரிந்து கொண்டு அற்புதமாக உறவாடுங்கள் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அவர்கள் மனித உணர்வுக்கு மதிப்பளிக்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு நமக்கு பண்பாடை சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கா நகரிலே போர் நடப்பதற்காக வேண்டி, போர் செய்வதற்காக வேண்டி பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அவர்கள் ரகசியமாக வைத்திருக்கின்றார்கள். யார்கிட்ட சொல்ல, முக்கியமான சஹாபாக்களிடம் சொல்லி இந்த நேரத்தில் மக்கால போய் போர் செய்ய போறோம் என்று பேசியிருக்காங்க. ஆனால் ஹாதிப் இப்னு அபி பல்தா என்ற சஹாபி ஒரு பெண்மணியை அழைத்து, நீ மக்கா நகரவாசியரிடம் சொல்லிவிடு, பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அவர்கள் அங்கே போர் செய்ய வருகின்றார்கள் என்ற செய்தியை நீ அங்கே எத்தி வைத்து விடு என்று சொல்லி காட்டிவிட்டார். ஆனால் அல்லாஹ் தஆலா பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு செய்தி அறிவித்தார், இந்த பெண்மணி மூலமாக நீங்கள் போட்ட ரகசிய திட்டங்களை மக்காவாசியிடம் சொல்வதற்காக வேண்டி இந்த பெண்மணி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் அறிவித்து விட்டார். சஹாபாக்களை அழைத்து அந்த பெண்மணியை அழைத்து பிடித்து யார் உன்னிடம் சொன்னது என்று கேட்டு இந்த சஹாபி சொல்லி காட்டினார்கள் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹாத்திப் அவர்களுடைய கழுத்திலே வாளை ஓங்கி வைத்து விட்டார்கள். எப்படி நீ நம்முடைய ரகசியத்தை நீ வெளியே சொல்லலாம்? பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அவர்கள், சாந்தம் கொள்ளுங்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களே, உமரை சாந்தம் கொள்ளுங்கள், அவர் எதற்காக வேண்டி செய்தார் என்று அவர் உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஹாத்திப் அவர்களை அழைத்து எதற்காக வேண்டி செய்தீர்கள் என்று சொன்ன உடனே பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அவர்களே, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நான் அநீதி இழைக்கக்கூடியவன் அல்ல, அநியாயம் செய்யக்கூடியவனும் அல்ல, நான் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய மனைவி மக்களையும் காப்பாற்ற வேண்டும், இந்த போரிலே என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் ஆய்விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக அவரை எச்சரிப்பதற்காக வேண்டி நான் இந்த செய்தியை சொல்லி வைத்தேன், வேறு எந்த நோக்கம் இல்லை என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இன்னும் கோபம் அடங்கவில்லை. அல்லாஹ்வுக்காக இதையும் விளக்க மாட்டாயா என்று கோபப்பட்டு கேட்கின்றார்கள். உடனே பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உஹது போர்க்களத்திலே அவர்கள் போரிட்டவர்கள், ஆகவே அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான், நீங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டார், ஆகவே அவளை மன்னிப்பீராக என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு சொன்ன உடனே சாந்தம் கொள்கின்றார்கள். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு சாந்தம் கொள்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு சஹாபாக்களை புரிந்து கொள்கின்றார்கள், எந்த அளவுக்கு பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அவர்களை சஹாபாக்கள் புரிந்திருக்கின்றார்கள், எந்த கோபமான விஷயத்திலும் கோபத்தில் உச்சத்திலே தவறான விஷயங்களை செய்துவிடக்கூடாது என்று எச்சரிக்கை செய்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுகின்றோம், சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவரை புரிந்து கொள்ளாமல், அவர் உணர்ச்சியை புரிந்து கொள்ளாமல் அவரை விரட்டி அடிக்கின்றோம், கோபம் கொள்கின்றோம், இனிமேல் உன்னிடம் பேச மாட்டேன், இனிமேல் உன்னுடைய எந்த கொடுக்கல் வாங்கலும் செய்ய மாட்டேன் என்று அவரிடம் சண்டை சச்சரவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், நீங்கள் அந்த மாதிரி சண்டை சச்சரவு செய்யாதீர்கள்,
கோபம் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி காட்டினார்கள். ஆகவே அருமை பெரியார்களே, பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்திருக்கின்றார்களோ அதை அப்படியே நாம் பின்பற்றி நடப்போமாக. இமாம் ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யார் தன் சகோதரனுக்கு மறைமுகமாக உபதேசம் செய்கின்றாரோ அவர் உபதேசி செய்துவிட்டார் என்று சொல்லி காட்டினார். அவர் உணர்வை புரிந்து கொண்டு நீங்கள் தப்பு செய்து விட்டீர்கள், ஆகவே நீங்கள் இந்த மாதிரி செய்து கொள்ளுங்கள் என்று அவரை கூப்பிட்டு மறைமுகமாக உபதேசம் செய்து கொண்டார்களோ அவர் உபதேசம் செய்து விட்டார். மாறாக எவர் பகிரங்கமாக அவருடைய பிரச்சனையை வெளிப்படுத்தி விட்டாரோ அவர் உபதேசம் செய்யவில்லை, அவருடைய விஷயத்தை பகிரங்கப்படுத்தி விட்டார் என்று ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டினார்கள் அல்லவா. அதே போல எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு பிடித்த விஷயமா இருந்தாலும் சரி, பிடிக்காத விஷயமா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட நபர் அவரிடம் முறையிட்டு இந்த மாதிரி செய்துவிட்டீங்களே இது நியாயமா என்று கேளுங்கள். என்னை பற்றி அப்படி பேசிட்டார், என்னை பற்றி அப்படி பேசிட்டார் என்று பகிரங்கப்படுத்தாதீர்கள். யார் யாரை பற்றி பேசினார்களோ, யார் நம்மை பற்றி இவர் பேசிவிட்டார் என்று சொல்லி வந்தாரோ இவர் நம்மை பற்றியும் பேசுவார் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். நம்மை பற்றி ஒரு ஆள் நம்மை பற்றி குறை சொல்கின்றார் என்றால் நம்மை பற்றி இவர் வேறிடம் குறை சொல்வார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவரிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறந்த மாதத்திலே நாம் செய்த உபதேசங்களை நாம் கடைபிடித்தோம் என்றால் அவருக்கு செய்த நலவான காரியமாக, அவர்களை பின்பற்றிய உண்மையான அடியாரனாக நாம் ஆக முடியும். அப்படிப்பட்ட அடியானாக அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் ஹக்கீம் வ நஃபஅனா பில் ஆயாத்தி ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் வ ரப்புல் ஹலீம்.